நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகை ராமனுங்க. இன்னைக்கு நம்மளுடைய எஸ்கேசம் பார்க்க போறது பாத்தீங்கன்னா, வாழ்க்கை துணைவரின் பெயர்ல யாரெல்லாம் தொழில் ஆரம்பிக்கலாம். அதாவது கணவனாக இருந்தா மனைவியின் பேர் தொழில் ஆரம்பிக்கலாம், மனைவியாக இருந்தா கணவன் பேர்ல தொழில் ஆரம்பிக்கலாம். இது எந்த ஜாதகத்துக்கு பொருந்தும் நம்ம பார்த்துட்டு வருவோங்க. இதுக்கான அந்த விதிமுறை என்ன, இது வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகும் நம்ம தெளிவா பார்ப்போம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம எஸ்கேஸை சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் தர வீடியோ நோட்ஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போதாங்க நம்ம போயிட்டு வந்து இந்த வாழ்க்கை துணையின் பெயர்ல யாரெல்லாம் தொழில் தொடங்கலாம். அதாவது பொதுவா வாழ்க்கை துணை என்ன சொல்லணும், நம்ம 7ஆம் இடம் சொல்லுவோம், கலஸ்திர சார்ந்து சொல்லுவோம் இல்லையா. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், எல்லாருக்குமே காமன் பார்த்தா 7ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு தனாதிபதி யாரு? புரியுதா? உங்களுடைய 8ஆம் இடம் வரும். அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் எது? ஜீவனஸ்தானம் எது? உங்களுடைய 4ஆம் இடம். அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்துக்கு லாபாதிபதி எது? உங்களுடைய 5ஆம் இடம். அப்போ ஒரு ஜாதகத்துல உங்களுடைய 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி வலுவா இருக்காருன்னா நீங்க உங்களுடைய துணைவரின் பெயரை நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்ப ஒரு ஆண் ஜாதகர், அந்த ஆண் ஜாதகோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எல்லா கட்டமுமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. புரியுதா? அவருக்கு தொழில் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, தனாதிபதியும் நல்லா வலுவா இல்ல, லாபாதிபதியும் அந்த அளவு ஒரு சுபிஸ்தமா இல்லை. அப்போ இந்த ஜாதகம் தொழில் பண்ண நினைக்கும் போது என்ன நம்மகிட்ட கேட்பாருன்னா, சார் நான் யார் பேர் சார் தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு கொஸ்டின் வைப்பாரு. புரியுதுங்களா? ஜாதகம் பார்க்க வர்றாங்க, கட்ட அமைப்பு சரியில்லை. அப்ப என்ன கேட்பாங்க, சார் நான் வேற யாரு தொழில் ஆரம்பிக்கலாமா சார்? அப்போ நம்ம செக் பண்ணும்போது அடுத்த கொஸ்டின், சார் என் வீட்டுக்காரங்க இல்ல என் வீட்டுக்காரங்க பேர்ல தொழில் ஆரம்பிக்கலாமா? அப்போ நம்ம அங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இவருடைய வந்த ஜாதகருடைய ஜாதக அமைப்புல 4ஆம் பாவகாதிபதி, 5ஆம் பாவகாதிபதி, 8ஆம் பாவகாதிபதி எப்படி இருக்காரு. இதுல யாராச்சும் ஒருத்தர் நல்லா வலுவா இருக்காங்கன்னா தாராளமா மனைவியின் பெயர்ல அவர் சொத்து அல்லது தொழில் தொடங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை துணைக்கு குறிக்கிற இந்த கட்டத்துல அவங்களுக்கு ஜீவனம் வர்ற இந்த அமைப்பை இவர் எடுத்து செய்யும் போது, இவருக்கு அந்த லாபாதிபதி லாபத்தை கொடுக்குற நிலையில இருக்கும் போது, இல்ல அந்த அம்மாவோட தனாதிபதி தனத்தை கொடுக்குறாங்க, இல்ல ஜீவனாதிபதி நல்லா இருக்காரு, இவர் அவங்க பேர்ல தொழில் செஞ்சா அந்த தொழில் மூலியமா ஆதாயம் கிடைக்குங்க. இது ஒருவர். இதே பெண் ஜாதமாக இருந்தாலும் அதேதான். புரியுதா? ஒரு வீட்டுக்காரம்மா தன் கணவர் பேர தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்க பார்க்க வேண்டியது தன்னோட ஜாதகத்துல இதே அமைப்பு தான். 4ஆம் இடம் வலுவா இருக்கா, 5ஆம் இடம் வலுவா இருக்கா, 8ஆம் இடம் வலுவா இருக்கா. ஏன்னா 8ஆம் இடம் வலுவா இருக்கவங்க வந்து தாம் பேர்ல தொழில் ஆரம்பிச்சா நஷ்டத்தை கொடுத்துருவாங்க. புரியுதா? அதே ஆப்போசிட் பார்ட்டிங்களை வந்து வாங்குறாங்கன்னா அப்போ 7க்கு 2 8 தனஸ்தானம், 7 2ஆம் இடம் இல்ல 8, அப்போ தனத்தை கொடுக்குறாரு. அப்போ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த சூழ்ச்சிமத்தை நீங்க கடைபிடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். இன்னொரு ட்ரிக்கும் நம்ம சொல்றோம் பாருங்களேன். அதாவது ஆண் ஜாதகத்துல சுக்கிரன், இப்போ ஒரு ஆண் ஜாதகம், அவர் ஒரு ஆண் ஜாதகர், அவர் வந்து மனைவியின் பேர்ல வந்து தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறாருன்னா அவர் சுய ஜாதகத்துல சுக்கிரன் நின்ற ஸ்தானத்துக்கு 10ஆம் பாவாதிபதி வலுவாக இருக்காரா பாருங்க. இப்போ சுக்கிரன் வந்து எங்க இருக்காருன்னு பாருங்க, அது எங்க வேணா லக்னத்துல. புரியுதா? உதாரணத்துக்கு சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து மேச லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இங்க 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து ஆட்சியா இருக்காரு, அதாவது சனி இங்க ஆட்சி மகரத்துல. அப்போ இவர் வீட்டுக்காரம்மா பேர்ல தாராளமா தொழில் தொடங்கலாம். அதே மாதிரி பெண் ஜாதகமா இருக்கு, இந்த பெண் ஜாதகமா இருக்கு, அவங்க கணவர் பேர்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா செவ்வாயை எடுத்துப்போங்க. செவ்வாய் நின்ற வீட்டுக்கு 10ஆம் அதிபதி வலுவா இருக்காரான்னு பாருங்க. செவ்வாய் நின்ற இடத்துக்கு 10ஆம் அதிபதி வலுவா இருந்தானா அந்த அம்மா தாராளமா தொழில் தொடங்கலாங்க. இதுல இன்னொரு ட்ரிக் இருக்கு. புரியுதா? 10ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் ஆல்மோஸ்ட் 80% கிரகம் 2 ஆதிபத்தியத்துல இருக்கும். அதை நம்ம கணக்கில் எடுக்கணும். இப்போ 10ஆம் இடத்து அதிபதி வலுவா இருப்பாரு, அவரே சில அமைப்புல பாத்தீங்கன்னா வந்து 8 12 அதிபனாகி அங்க 10ல ஆட்சியா இருக்காருன்னா நம்ம அங்க என்ன பண்ணோம்னா அவங்களோட ஸ்தான பலத்தை பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிர பகவான் நின்ற வீட்டுக்கு 10ஆம் பாவகாதிபதி வலுவாக இருக்காரு, உச்சமோ ஆட்சியோ பெற்றிருக்காருன்னா இந்த ஆண் வந்து தன் மனைவின் ஜாதகத்தின் பெயர்ல தான் மனைவின் பெயர்ல தொழில் தொடங்கலாம், தொழில் லாபத்தை கொடுக்கும்.
அடுத்தபடியா ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன் கணவரின் பெயர்ல தொழில் தொடங்கணும்னா செவ்வாய் நின்ற ஸ்தானத்துக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்ததிபன் நல்ல வலுவாக இருக்காருன்னா அந்த பெண்ணாகப்பட்டவள் தன் கணவன் பெயர்ல தொழில் தொடங்கலாம். அந்த தொழில் தொடங்கினா அதில் லாபமே நன்றாக இருக்கும். இதை ஈஸியா எல்லாருக்குமே புரியும் நினைக்கலாம். ஓகேங்களா? நம்ம இதற்கும் பார்த்து பாத்தீங்கன்னா துணைவி அல்லது துணைவர் பெயர், அதாவது வாழ்க்கை துணையின் பெயர்ல நம்ம தொழில் தொடங்கலாமா வேணாமா தெளிவா பார்த்து வந்தோம் இல்லையா? இது பண்ணா நிறைய வீடியோஸ் ரெடியா இருக்கு. இது எல்லாரும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட வேல்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க. அதே மாதிரி நோட்டிபிகேஷன் பட்டன் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வீடியோஸ் உடனே வந்துட்டு நீங்க எப்போ கண்டிஷன் வீடியோ கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்னோட காலை முன்னாடி உங்க எல்லாம் கிடைக்கும். நான் பதிவு பண்ண வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.